ஓம் ஏகதண்டாய தத்புருஷாய உத்பகே வக்ரதுண்டாய தீமர் தன்னோ தந்தி பரஸ்வோதியா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக தை திருநாள், தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இதை எழுதி தரேன், அப்படியே நடக்கும். முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை, குருவோட நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், அதே நேரம் விருத்தி யோகம். இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த யோகம் விருத்தி யோகம். நல்லா கவனிங்க. 15ஆம் தேதி தை 1ல் 15ஆம் தேதி ஆங்கில தேதி 15. இந்த 15க்கு 1 + 5 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம். அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள். அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆக 2 ராஜ கிரகங்கள், குரு சுக்கிரன், 2 ராஜ கிரகங்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். தொழில், இது ஒரு ராஜ கிரகம் தான். தொழில், வியாபாரம், சொத்து சுகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட், தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம், சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள். ஆக 2 ராஜகிரகங்கள், 2 ராஜகிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில், சொத்து சுகங்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட், பத்திரங்கள், வியாபாரங்கள் விருத்தி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும். எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க, எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா பார்ப்போம். இது பொது பலன். இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்க தலையெழுத்து, இந்த தை மாசத்தினுடைய தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா தெரியும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாத பலன்கள் கும்பராசிக்கு. அதாவது கும்பராசி சாதாரண ஒரு ராசி கிடையாது. மக்கள் மத்தியில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு, கௌரவத்தோடு, பேரும் புகழோடு கொடியேற்றி பறக்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த கும்பராசி. கும்பம் என்றாலே அப்படியே எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு 3 சிறப்பு யோகங்கள் இந்த தை மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றதை எழுதி வச்சுங்க, அப்படியே நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அரசாங்க அரசியல் பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள், வியாபார விருத்திகள், புதிய தொழில் தொடங்குவது, திருமண யோகம், சொத்து யோகம். இந்த யோகங்கள்லாம் நடக்கக்கூடிய முக்கியமான தேதிகளை எழுதி தர இப்ப சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. 24/1/2026 முதல் 27/1/2026 வரை இது ஒரு 4 நாள். இதெல்லாம் அற்புதமா இருக்கும். அடுத்து 6/2/2026 முதல் 9/2/2026 வரை இது ஒரு 4 நாள். அதாவது இந்த தை மாதம் 30 நாளுமே பலன் கொடுக்காது. நல்ல எல்லாருக்குமே 30 நாள் யோகமா அமைஞ்சிடாது. அதுல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அந்த தேதிகளை மட்டும் நான் உங்களுக்கு குறிச்சு தரேன். இது எப்படின்னா, ராசி அம்சம் அப்படின்னு சொல்லி 2 கட்டம் இருக்கு. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பலன் சொல்றது எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஆண்டவன் அம்சம்னு ஒரு கட்டத்தை படைச்சிருக்காரு. அது அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த அம்ச கட்டத்தை வச்சு தான் நான் பலன் சொல்றேன். ராசி அம்சம், ராஜயோக கிரகங்கள்,
ராஜயோக வாழ்க்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்களை பற்றி தான் உங்களுக்கு பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க, குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்க, அப்படியே நடக்கும். சரி, அடுத்ததாக இந்த தேதிகளில் பிரமாதமான யோகம் அமையும், அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து முடிக்கக்கூடிய யோகங்கள், பூமி, இடம், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய நிலபலங்கள், சொத்து, எஸ்டேட்டுகள், நிலங்கள் 100 ஏக்கர், 200 ஏக்கர், 50 ஏக்கர், 20 ஏக்கர், இப்படி இதெல்லாம் பத்திரம் போடக்கூடியது. புதிய தொழில் தொடங்குறது, டிரான்ஸ்போர்ட் தொழில், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் வரக்கூடிய காலங்கள் 27/1/2026 முதல் 27/1/2026 முதல் 10/2/2026 வரை. இப்போல்லாம் இந்த பத்திரம், நிறைய பத்திரம் போடுவீங்க. பொதுவாகவே இந்த தை மாதத்தில் நிறைய தொழில் தொடங்குறது, நிறைய பத்திரம் போடுறது எல்லாம் நடக்கும். அந்த பத்திரம் போடுற வரிசையில் நீங்களும் அந்த பத்திரத்தை, சொத்துக்களை, பெரிய பெரிய சொத்துக்கெல்லாம் பத்திரம் போடுவீங்க, பெரிய பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில் உட்காருவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த தேதி காசு பணமாக கொட்டக்கூடிய தேதி, காசு பணமாக கொட்டக்கூடிய தேதி. அது எந்த தேதி அப்படின்னா 20/1/2026 முதல் 20/1/2026 முதல் 28/1/2026 வரை, 28/1/2026 வரை. இந்த தேதிகளில் பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். சொத்து மூலமோ, வாகனத்தின் மூலமோ, பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் மூலமோ, பெரிய பெரிய தொழில் முன்னேற்றத்தின் மூலமோ, ஒரு அரசாங்க அரசியலின் மூலமோ, எந்த காரியத்தினாலும் திடீர் என்ற அதிர்ஷ்டத்தின் மூலம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம், திடீர் சொத்துக்களால் பல கோடிகள், ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களுக்கு, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடிய பல கோடிகள், திடீர் அதிர்ஷ்டம். அப்படியே இவ்வளோ பணம் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இவ்வளோ பணத்தை இதுவரைக்கும் சர்வீஸில் பார்த்ததில்லை, என் அனுபவத்தில் இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம்லாம் நிச்சயமாக நடக்கும். குறித்து வச்சுக்கோங்க, அப்படியே நடக்கும். அந்த தேதியை சொல்லிட்டேன். 20/1/2026 முதல் 28/1/2026 வரை மிகப்பெரிய பணம், காசு பணம் கொட்டக்கூடிய யோகம். ஆக இப்படிப்பட்ட 3 பகுதியில் பிரித்து கொடுத்துருக்கேன். ஒன்று, பதவி, அந்தஸ்து, வியாபார விருத்தி அடையக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மூலம், அரசியல் மூலம் நல்ல யோகங்கள், நல்ல மிகப்பெரிய யோகங்கள் அடையக்கூடிய ஒரு காலம். அடுத்து பெரிய பெரிய சொத்துக்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள், சொத்துக்கள், பூமி, இடம், வாசல், சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு பத்திரம் போடக்கூடிய ஒரு காலம். அடுத்து காசு பணமாக கொட்டக்கூடியதும் திருமண யோகம், பிள்ளைகளுக்கு நல்ல சொத்து சுகங்கள், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைகள், நல்ல திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள். இதெல்லாம் இந்த தேதிகளை நிச்சயமாக நடக்கும். நான் சொன்ன தேதிகளில் ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். வம்சத்துக்கு, அதான் வம்சம் தலைச்சிருக்கும், வாழையடி வாழையாக தலைச்சி வரும், வளர்ந்து செழித்து ஓங்குவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதே நேரம் இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தெளிவான பலனை துல்லியமாக அடித்து சொல்லலாம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், அதான் உண்மை. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். பார்க்கணும்னு முன்பதிவு பண்ணிக்கங்க.